ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டேரிஸ். சென்னை ரெடில்ஸில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் பைக்கர் ஷாப் தாங்க வந்திருக்கோம். நிறைய ராயல் என்ஃபீல்டு புல்லட்ஸ் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் பைக்கர் அண்ட் ஏஆர்கே டேரிஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பிகாஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்க கண்டினியூஸ் சப்போர்ட்னால தான் என்னால் இவ்வளோ வெஹிக்கல்ஸ், இவ்வளோ பைக் வந்துட்டு பிரம்மாண்டமாக ரெடி பண்ண முடியுது. அண்டு இந்தியாவிலே நம்ம தான் அதிக ராயல் என்ஃபீல்டாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சீக்கிரமாக உங்களுடைய சப்போர்ட்டில் நம்மளோட பேஜ் 500K ரீச் ஆகும். அண்ட் அது வந்துட்டு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மாடிஃபைடு பேஜ், அதாவது பைக்ஸ் மாடிஃபைட்லாம் பண்ணுறோம்ல, ஃபர்ஸ்ட் மாடிஃபைடு கஸ்டமைஸ் பண்ணுற பேஜ் வந்து 500K ரீச் ஆகுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹார்ட் ஒர்க் வந்துட்டு ஃபெயில் ஆகாததுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் அந்த எஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ப்ரோ, வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ட்ரிப் அப்பயும் பார்த்தீங்கன்னா ஷாப் பைக் வீடியோ வந்துட்டு இருந்தது, உங்களோட ட்ரிப் வீடியோஸும் ரெகுலராக வந்துட்டு இருந்தது. கண்டிப்பாக ஒரு விண்டேஜ் புல்லட் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கீங்க, அதுவும் செல்ஃபும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பைக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த புல்லட்டும் நம்ம ஆல்ரெடி ரெஸ்டோர் பண்ணியிருந்தோம் ப்ரோ. இதுக்கு அவ்வளோ கிரேஸ் ப்ரோ. நிறைய பேர் வந்து இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதுக்குமே பயங்கர ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு மாதிரி காமாக இருக்குது பாருங்களேன் கலரு. அண்ட் அதுக்கு முன்ன ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க, என்ன பிரதர் வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நாங்கள் இன்னும் எதிர்பார்த்தோம் எது லடாக் சீரீஸில். ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு லைக் பேசிடலாம், லைக் வீடியோஸ் எல்லாம் அங்கே போகும்போது தான் தெரியுது ஒவ்வொரு இடத்துல மூச்சு விடுறதே கஷ்டம். பிகாஸ் நீங்களும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே பிரதர்? ஸோ மூச்சு விடுறது ரொம்ப இடத்துல சிரமம். அதே மீறி வீடியோஸ் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் அவ்வளோ குளிருங்க. ஸோ அந்த குளிரில் வந்துட்டு நம்ம வீடியோ கேப்சர் பண்ணுறது ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்கு. ஸோ அதே மீறி நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அண்ட் சில நண்பர்கள் யாரெல்லாம் போக முடியாத ஒரு சூழ்நிலை லடாக்னா அந்த வீடியோஸ் மூலிமா நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். சேம் டைம் இந்த வீடியோஸ் எல்லாம் என்னோட ப்ரொமோஷனோ என்னோட விளம்பரத்துக்கு போடலைங்க. இந்த வீடியோஸை பார்த்து மக்கள், நீங்களும் இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பிளான் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பயணம் பண்ணணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. அதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் என்னோட முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்துருவோம். இன்னும் சில வீடியோஸ் இருக்குது, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ஸோ இந்த புல்லட் பற்றி சொல்லிடுங்க ப்ரோ ஃபுல்லாக. கைஸ், இந்த புல்லட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்தது, ரொம்ப பழைய புல்லட்டு. ஸோ நம்பர் பார்க்கும்போதே தெரியும், TMA 1883. இந்த வண்டி வந்துட்டு ஒரு டார்க் கிரே கலர், அதான் எலிஃபெண்ட் கலர். எலிஃபெண்ட் எப்படி இருக்கும், நம்ம யானை கலர், அது கருப்பாகவும் இருக்காது, லைக் கிரேவாகவும் இருக்காது, அந்த கலரில் வந்துட்டு லைக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நான் பிளாக்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எலிஃபெண்ட் கிரே. நம்ம லைட்னிங்க்கே உங்களுக்கு அப்படி தெரியுது. அண்ட் நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. கைஸ், இந்த மோனோகிராம் ஒட்டியிருக்கோம். ஸோ ஒரு 2-3 டேஸ் வந்து இந்த இப்படி ஒட்டியிருந்தோம்னா இது நல்லா ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் வி வில் ரிமூவ் இட். லைக் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா டோட்டலாக ஓகே. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அதை ஒட்டியிருப்போம். ஸோ தட் அது இன்னும் லைக் அட்டாச்ட் ஆகிடணும்னு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்க்கு வராது. ஆக்சுவலி டிஸ்க்கு செட் பண்ணியிருக்கோம். அண்டு மட்கார்ட்ஸ் எல்லாம் கிளாசிக்கோட மட்கார்ட் 4க்குலாம் கிளாசிக் 4 கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வண்டியில் கஸ்டமர் ஆல்ரெடி செல்ஃப் செட் பண்ணியிருந்தாங்க, அதை வந்துட்டு ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நவ் இட்ஸ் வெரி குட். இன்ஜின் சென்டர் பிளாக், சைடில் குரோம் அண்ட் சைட் பாக்ஸஸ் ஃபுல்லாக வந்துட்டு அந்த எலிஃபெண்ட் கிரே கொடுத்துருக்கோம். அலைவில் வித் டியூப்லெஸ் டயர். ரொம்ப பேர் நினைக்கலாம் பிரதர், இந்த பழைய வண்டிக்கு இங்கே பாருங்களேன், இந்த பழைய வண்டிக்கு அழகே இந்த ஸ்போக்ஸ் தான். ரைட், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லாமே ஃபைன். பட் இப்போ நீங்கள் லடாக்லாம் போகிறீங்க, இந்த மாதிரி இருக்குது, எல்லா இடத்துலையும் பஞ்சர் ஆனால் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அங்கே பஞ்சர் ஆகும்போது தான் தெரியும் இந்த வண்டி ஏன்டா நம்ம தள்ள முடியாது, அவ்வளோ ஒரு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் டியூப்லெஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் என் வண்டியுமே பஞ்சர் ஆயிடுது லடாக்கில். கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் தாண்டி பஞ்சர் கடை வரைக்கும் போச்சுங்க. இந்த மாதிரி இது பஞ்சர் ஆனாலும் போகும். ஸோ அதுக்காக தான் எஸ்பெஷலி சீட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக க்ரிப்பு கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். அண்டு ரியரில் பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ் லுக்கே யூஸ் பண்ணியிருக்கோம். சைலன்சஸ் உங்களுக்கு க்ரோம். அண்ட் கைஸ், அது போக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா? ரொம்ப பேருக்கு ரொம்ப டவுட்ஸ் இருக்குல்ல, யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் ஸோ தட் வில் ட்ரை டு ரிப்ளை ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் பாசிபிள். பிகாஸ் 1-2 இல்லை, ஏகப்பட்ட மெசேஜஸ், கால்ஸ், அதுக்கே நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை. அண்ட் ரொம்ப பேர் சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கால் எடுங்க. கைஸ், ஒரே ஒரு ரிக்வஸ்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் கிவ் டு பர்சன்ஸ் ஹூ ஆர் கமிங் டு அவர் கேரேஜ். அதாவது ஊர்லேருந்து எங்கெங்கே மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து டேரெக்டாக கிளம்பி சென்னை வந்து நம்ம கேரேஜுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இப்போ கூட நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம், சும்மா உங்களுக்கு நீங்கள் நம்பணுன்றதுக்கு. அங்கே பாருங்களேன், வெளியே 2 பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ இவங்களை ஃபஸ்ட்டு நான் கவனிப்பேனா, இல்லை எனக்கு ஃபோன்ஸ் வர கால்ஸ் அட்டன் பண்ணுவேனா? இங்கே பாருங்க, வெளியே நிற்கிறாங்க. எவ்வளோ பேர் வெளியே போனால் நம்மளுக்கு தெரியும், நின்றுட்டு இருக்காங்க நம்மளுக்காக. ஸோ கைஸ், மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம கேரேஜுக்கு வாங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம மெட்ராஸ் பைக்கர் ரெடில்ஸில் உள்ள கேரேஜுக்கு வந்துடுங்க. வி வில் ஹெல்ப் யூ டு
கஸ்டமைஸ்ட் ரீஸ்டோர் யுவர் ராயல் என்ஃபீல்ட். ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். கிளாஸஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாதிரி பிளெயின் சர்ஃபேஸாக கொடுத்துருக்கும். எல்லா வண்டியிலும் கொஞ்சம் மோல்ட் வரும், ரைட், இதில் பிளெயின். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக கஸ்டமருக்கு என்ன தேவை இருக்குது, லைக் ரொம்ப வண்டியில் லாக் செட் வராது, சைடில் லாக் செட் போட்டிருக்கோம். கீ செட்லாம் வந்துட்டு புது கீ செட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அட்டகாசமாக வந்திருக்குங்க இந்த வண்டி. ஓகே, இப்போ இந்த மாதிரி விண்டேஜ் புல்லட் ஃபுல்லாக ரெடி பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ப்ரோ எடுக்கும்? ப்ரோ மினிமம் 3 months ஆஃப் டைம் பீரியட் இல்லாமல் என்னால் இந்த வண்டியெல்லாம் திருப்தியாக பண்ணவே முடியாது. இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் டாக்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பேர்லாம் வராங்க ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் சிகைஸ் அப்படி உங்கள் மைண்ட் செட் இருந்தால் தயவுசெய்து கொஞ்சம் டைம் புஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓல்டு புல்லட்லாம் டைம் டெஃபினட்டாக நல்லா எடுத்தால் தான் நாங்கன்னு இல்லைங்க, நீங்கள் யார் கொடுங்கங்க 1 மாதம்லாம் வந்துட்டு அவங்க திருப்தியாக பண்ண முடியாது. யாராக இருக்கட்டும், சிஸ்டம் கிடையாது, யாரும் இங்கே மெக்கானிக்ஸ் தான். அண்ட் ஓப்பனாக ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, ஓல்டு புல்லட் மெக்கானிக்கெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்காங்கங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப வயசாகி ரொம்ப பேர் இறந்துட்டுருக்காங்க. அண்டு சின்ன பசங்கள்லாம் இந்த புல்லட்லாம் தொடுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த வண்டியெல்லாம் டைம் எடுக்குது. இந்த வண்டி பண்ணுற இடத்துல ஒரு 3-4 லேட்டஸ்ட் பைக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த யார் கிரேஸ், யார் பேஷன், யார் லவ், யாருக்கு வந்துட்டு இந்த வண்டி தான் காசு மேட்ரு கிடையாது அப்படின்றவங்க தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டிலாம் பாருங்கள், நம்ம டெலிவரி பண்ணது தான் அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சே கிடையாது. பாருங்கள், ஒரு சின்ன ஒர்க்குக்காக வந்துருந்தது. ஸோ எப்படி இருக்குது பாருங்களேன், பர்ஃபெக்ட். ஸோ அந்த ஓல்டு புல்லட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அந்த வண்டியோட கேர் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பசங்க ஓட்டுறாங்க, சர்வீஸ் போகும்போது வாட்டர் வாஷ் வருது, வீட்டில் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணும்லாம் கிடையாது, வெளியே கொடுத்து பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் நீங்களும் கேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகுது, டெய்லி உங்களை கொண்டுட்டு வருது. நீங்கள் கெத்தாக போகணுன்னு ஒரு இடத்துக்குன்னா டக்குன்னு ஒரு புல்லட்டை ரெடி பண்ணுறா, போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ண. புல்லட்டில் போனால் மாசாக இருக்கும்னு தெரியுதுல்ல, அப்போ அந்த புல்லட்டையும் கொஞ்சம் நம்ம மாசாக கேர் பண்ணிக்கணும். ஒய் ஐம் டெல்லிங் திஸ் ஆஃபன், இந்த வண்டியை நீங்கள் கேர் பண்ணிக்கணும்னா, நாங்களும் இப்போ லடாக் போயிட்டு வந்தோம், ரொம்ப பேர் எதுவுமே ஆகலையா, ஆச்சரியம் என்னன்னா வண்டி நல்லபடியாக போயிட்டு வந்துட்டீங்களா. ஏங்க வண்டியை பொறுமையாக ஓட்டணும், பொறுமையாக வந்தோம், வண்டியை நல்லா பார்த்துக்கிட்டோம், போயிட்டு போகிறது முன்னே சர்வீஸ் பண்ணேன், இப்போ போயிட்டு வந்த பிறகு இப்போ சர்வீஸ் விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா ரெடியாக இருக்குதுல்ல, ரைட்டு அவங்க. ஸோ அந்த மாதிரி கேர் பண்ணிக்கணும் கொஞ்சம். ஓகே ப்ரோ, சூப்பர் மீட்டியாருக்கு இதே கலர் கொடுத்துருந்தீங்க, ஒயிட் வித் கோல்டு. ஸோ இதுலேயும் அதே தான் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட்லி, பேர்ல் ஒயிட்டு சூப்பர் மீட்டியோர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மீட்டியோர் 350 பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கிளாசிக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு கிளாசிக்கு, இது ஒரு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நம்மளோட கேரேஜில் சொல்லலாம். ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஆமாம், ஒரு மாதிரி ரிச்சான அது பாஸாக இருக்குது இந்த வண்டி. ரொம்ப பேர் இந்த வண்டி கலர்ஸ் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, டெஃபினட்டாக ஃபியூச்சர் இன்னும் அதிக வண்டி வருங்க. ஓகே ஓகே. ஸோ இதுலேயே நம்ம இன்ஜின் மட்டும் க்ரோம் பண்ணியும் டெலிவரி பண்ணியிருக்கோம். கைஸ், நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி பிரதர், லைக்ஸ் அதிகமாக வருது, எனக்கு பிடிச்சிரும். ஏன்னா உங்களுக்காக டைம் எடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறத கஸ்டமரெல்லாம் நிப்பாட்டி வச்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு எங்களுக்கு பெரிய வருமானத்துக்காக பண்ணல, இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு போய் சேரணும். இந்த ஒர்க்ஸ் பண்ணணும்னா நீங்கள் எங்களை ப்ராப்பராக அப்ரோச் பண்ணணும். அண்டு தேங்க்யூ, பிகாஸ் நீங்கள் கொடுத்துருக்க சப்போர்ட்னால தான் மெட்ராஸ் எல்லா புல்லட்டையும் பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஸோ ஒரு ஐயப்பன் தீமில் ஃபர்ஸ்ட் டைம் ஐயப்பன் தீமில் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன், அட்டகாசமான ஐயப்பன் தீம், பயங்கரமாக. ஸோ இங்கே வருங்க, ஐயப்பன் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வண்டி இன்னும் முடியல, பட் ஸ்டில் வில் கிவ் யூ ஃபுல் அவுட்புட் சூன். அண்ட் கிரிக்கெட் அந்த பால் கான்செப்டில் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க. அதான் சொன்னேனே, நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை, இந்தியாவிலே அதிக டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், டிஃபரண்ட் ஸ்டைல்ல எல்லாமே பெயிண்ட் இல்ல ப்ரோ. எக்ஸாக்ட்லி, these are all purely painting. கிரிக்கெட் பாலோட அந்த ஸ்டிட்ச் மாதிரி அந்த டேங்க் வந்துட்டு இருக்கு, அப்படியே நம்ம பாலே அப்படியே டேங்க்ல வெச்ச மாதிரி இருக்கும், பெரிய பாலே அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. நம்மளோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மெட்ராஸ் பைக்கர் பேஜ் இன்ஸ்டாகிராமில். அண்ட் இது கர்நாடகாவில் இந்த நண்பர். ஓகே, இங்கே வந்து பாவம் வந்துடுறாங்க. இப்போ அவருங்க TN67 காரைக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அண்ட் கர்நாடகா அண்ட் ஒவ்வொரு ஊர், இதுவுமே வந்து திருநெல்வேலி. அண்ட் இந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் சீட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப பேர் கேட்குறீங்க ஃபோல்டபுள் சீட். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு இதை தூக்கி 2 பேர் போகலாம். இல்லை குட்டீஸ்னா இல்லை நம்மளுக்கு தேவையில்லை சிங்கிள் சீட்டுனா ஜஸ்ட் இங்கே பாருங்கள் உள்ளே, அதாவது நம்ம அழகாக உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டபுள் சீட்ஸ் இது மார்க்கெட்டில் கிடைக்கிறது கிடையாதுங்க, நம்மளே கஸ்டமைஸ் பண்ணுறது. நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கம்ஃபர்ட் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அண்டு ரெட் வித் அண்டு இது க்ரீன், இதில் சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது. மெஜஸ்டிக் மேஜிக் க்ரீன் நான் சொன்னல, எல்லா ஒரு செட்டுலேயும் ஒரு க்ரீன், இந்த க்ரீன் வந்துருச்சு. அண்ட் சிவன் கான்செப்டில் இது ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். கஸ்டமர் வெளிநாட்டில் இருக்காப்புல,
இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆந்திரா, பட் தமிழ்நாட்டில் வண்டி எடுத்திருக்காங்க. TN20 திருவள்ளூரில் எடுத்து. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சைனா கான்செப்ட், ராயல் என்ஃபீல்ட் சைனா வேர்ட்ஸ் மாதிரியே. அண்ட் அந்த இது வந்துட்டு ஒரு பையன் இப்போ தான் 12th முடிச்சிருக்காப்புல. ஸோ அவருக்கு இந்த அனிமி தீம்லாம் பிடிக்கும், குட்டீஸு. அண்ட் இது ஒரு ஹார்லி மாதிரி பண்ணியிருக்கோம், செமி இது. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஓல்டு எலக்ட்ராங்க, ஆல்மோஸ்ட் சாவர கண்டிஷனில் இருந்தது, கூட்டிகிட்டு வந்தாங்க, பொழைக்க வச்சு இன்றைக்கி உயிர் கொடுத்துருக்கோன்னே சொல்லலாம். இந்த வண்டி எப்படி இருந்ததுன்றது எங்களுடைய பேஜில் வரும் பழைய இது. அண்டு இவன் தாங்க நம்ம பீஸ்ட், வெறித்தனமாக லடாக் ட்ரிப்பை வெற்றிகரமாக முடிச்சிருந்தோம். அண்ட் இங்கே வந்துட்டு எலிஃபென்ட் கிரே கிளாசிக்கில் இப்போ நம்ம பார்த்தோம். இதில் ரொம்ப டார்க் வேணால் கொஞ்சம் லைட்டாக வேணால் இந்த சில்வர் வந்துடும். அண்ட் RX100 வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்கள் ஒரிஜினாலிட்டியாக ரொம்ப பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த வண்டியும் பயங்கர ஃபேன் பேஸஸுங்க. இந்த வண்டிக்கும் அதிக க்ரேஸ் இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிள் பிளாக் ராயல் என்ஃபீல்ட் ஹேண்டில் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒர்க்குக்குமே ரொம்ப ஃபேன் பேஸஸ் இருக்காங்க. ஏன்னா பிளாக் லவர்ஸ் அதிகங்க இந்த உலகத்தில். ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க, கருப்பாக இருந்தால் மட்டும் பிடிக்காது, பட்டு கருப்பு பிளாக் ஃபோன் வேணும், பிளாக் கார் வேணும், பிளாக் பைக் வேணும், ஆனால் கருப்பாக இருக்கிறவங்க மட்டும் வேணாம். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, ஏன்னா நானும் கருப்பு தான். ஸோ கைஸ், ஜஸ்ட் ஜோக். உங்கள் கேரேஜ் விசிட் பண்ணிடலாம் ப்ரோ, சர்வீஸ் ஃபுல்லாக நடந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் ஜோக். கம் லெட்ஸ் கோ டு த கேரேஜ் ஃபாஸ்ட். ஏங்க ஒன்று சொல்லிடுறேங்க, இந்த இடத்துல நாங்கள் கட்டெல்லாம் வச்சுருந்தோம், எல்லாத்தையும் இந்த பூச்சி டேமேஜ் பண்ணிருச்சு. ஸோ நீங்கள் வுட் ஒர்க்ஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பரான மெடிசின்ஸ் கொடுத்துருங்க. அண்ட் லெட்ஸ் கோ இன்சைட் தி கேரேஜ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வர்றவங்கள பார்க்குறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எக்ஸாம்பிள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டீல் உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் நாங்கள் போய்டுறோம். சர்வீஸ் வெஹிக்கல்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஹியர் வி ஹேவ் ஒன் மோர் ஃபோல்டபுள் சீட்ஸ் விச் இஸ் கெட்டிங் ரெடி. ஃபோல்டபுள் சீட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்ஜின் ஃபுல்லாகவே மேட் பிளாக் கொடுத்துருக்கோம். அண்ட் இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு மேலே இங்கே பாருங்கள், ஃபோர் காயில் சீல் எல்லாமே புதுசாக நம்ம அடித்து தான் கொடுப்போம். ஸோ தட் மாடிஃபைடு வெஹிக்கல்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபோர் காயில் சீல் கம்பல்சரி, பிராண்ட் நியூ க்ளீன் பண்ணி தான் போடுறது. அண்ட் ஹியர் வி ஹேவ் சர்வீஸ் வெஹிக்கல்ஸ். ஸோ இது எல்லாமே சர்வீஸ் போயிட்டுருக்குறது. அண்ட் இங்கே உங்களுக்கு க்ரோம் பாலிஷ், ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க இந்த க்ரோம்லாம் பாலிஷ் பண்ணுறீங்களா, க்ரோம் பாலிஷ் போயிட்டுருக்குது. அண்ட் அகெயின் ஆந்திர பிரதேஷ், ஏபியிலேருந்து வந்து ஃபுல் சர்வீஸ் நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அண்டு நம்ம மாடிஃபைடு வெஹிக்கல்ஸ் எல்லாமே எப்படி ரெடி ஆகுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தாவே இங்கே தெரியும். இங்கே வாங்க. ஸோ இங்கே ஒரு வண்டி வந்துட்டு அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பிளாக் அண்ட் ரெட்டில் மேட் ஃபினிஷில் ஒரு வண்டி பார்த்துருப்பீங்க, அட்டகாசமாக பண்ணியிருந்துருப்போம். அண்ட் இதுவே சேம் அதே ரெட் அண்ட் பிளாக்லே பட் ஷைனிங் க்ளாஸியில் பண்ணுறோம். வண்டி ஃபுல்லாக ஏற்றிட்டுருக்காப்புல தம்பி உன் பேர்ரா கௌதம் ஏற்றிட்டுருக்காப்புல. பையன் வந்து பொறுமையாக அந்த அலாவிலாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு வண்டி இங்கே நம்மகிட்ட வந்திருந்ததுங்க. ஸோ இது வந்துட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கூட சொல்கிறேன்னு நினச்சிக்கலாம் கஸ்டமரை, எல்லாத்தையும் கிடையாது. இந்த வண்டி ஆக்சுவலி ஃபுல்லாக ஃப்ளட்டட். இங்கே பாருங்களேன், நான் அழகாக வண்டியை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ஏற்றிட்டு இன்ஜின் வந்து அவங்க சொன்னால் தான் எங்களுக்கும் தெரியும் கஸ்டமர் இந்த வண்டி ஃப்ளட் ஆகிருக்கு. ஏன்னா இன்ஜின் உள்ள தண்ணி போயிருக்குன்றது எப்படி தெரியும், பிகாஸ் நார்மலாக ஓட்டிட்டோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக சேருங்க, இன்ஜின் உள்ள ஃபுல்லாக சேரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, முடித்த பிறகு திருப்பி இன்ஜினை கழட்டி இப்போ இன்ஜின் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட வீடியோஸை வந்துட்டு பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இது நம்மளோட கேரேஜ். ரொம்ப பேர் கேட்டீங்க, பழைய கேரேஜ் புது கேரேஜ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகும். மெயின் ரோட்டில் நம்ம பழைய கேரேஜ் இருக்கும், அப்படியே உள்ளதாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் லொக்கேஷன் மெட்ராஸ் பைக்கர் போட்டாலே வந்துடும், உள்ளே வந்துடும். நிறைய பேர் வந்து வேகன்சி இருக்கா, ஜாப் வேகன்சி இருக்கா? ஏன்னா புல்லட்டில் வந்து ஒர்க் பண்ணணும், வேலை கற்றுக்கணும், நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. அது இருக்கா? நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, பிரதர் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், ஒர்க் பாதி தான் தெரியும், இல்லை பேசிக்காக தெரியாது, ஆனால் நீங்கள் நம்ம கேரேஜ் அப்ரோச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் ப்ரொவைட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ ராயல் என்ஃபீல்ட் சம்மந்தமாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க, சர்வீஸ், ரெஸ்டோரேஷனு, ஸோ ஸ்பேர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ஃபோம் போட்டு ஓட்டிடலாமா, ஃபோம் ஏதாவது போஸ்டர்